உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் திருமூலர் ஆய்விருக்கையின் சார்பாக திருமூலரும் வாழ்வியலும் என்ற பொருண்மையில் பட்டய வகுப்பு சிறப்புற நடந்து கொண்டு வருகின்றது. இப்பட்டய வகுப்பிற்கும் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் தலைமை வகிக்கும் பேராசிரியர் முனைவர் இயக்குனர் கோ விஜயராகவன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பட்டயத்தினை செம்மையாக சிறப்பாக நடத்தி வரக்கூடிய பட்டய பொறுப்பாளர் திருமிகு முனைவர் தி மகாலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமூலரும் வாழ்வியலும் திருமந்திரமும் வாழ்வியலும் என்ற பொருண்மையில் அருமையான ஒரு பட்டய வகுப்பினை உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது செல்வம், குடும்பம், வாழ்வியல் முறைகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த செய்தியில் அவனை பக்குவப்படுத்தி எப்படி வாழ வேண்டும் என்பதை வழிகாட்டுகின்றது தான் திருமூலர் திருமந்திரம். ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நூலாக இந்த திருமந்திரம் திகழ்கிறது. சித்தர்களின் நூலாக 18 வகையான சித்தர்களில் ஒருவராக காலம் கடந்து இந்த உலகத்தில் நின்று ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் 3000 ஆண்டுக்கு 3000 பாடல்களாக இந்த மானுட உலகத்திற்கு 3000 வருஷத்துக்கு முன்னாலேயே கொடுத்துள்ளார். இந்த திருமந்திரத்தை பற்றிய ஒரு சிந்தனையை உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் முன்னெடுத்து வைக்கின்றது. இன்றைய கால சூழலில் இந்த சித்தர் இலக்கியத்தை எளிமைப்படுத்தி இனிமையாக அதனுடைய கருத்து கலன்களை மக்களுக்கு சொல்லி ஆற்றுப்படுத்துவதாக இந்த பட்டய வகுப்பு செம்மாந்த நிலையில் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. மனிதன் பிறக்கிறான், பிறந்த பிறகு பள்ளிக்கு செல்கிறான், பள்ளிக்கு சென்ற பிறகு கல்லூரிக்கு செல்கிறான், கல்லூரிக்கு சென்ற பிறகு தொழிலுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு குடும்ப வாழ்க்கையிலே தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு அடுத்த சந்ததியை இந்த உலகத்திற்கு கொடுத்துவிட்டு பிறகு மறைந்து விடுகிறான். இப்படிப்பட்ட நிலையில்லாத இந்த உலகத்திலே நிலையான வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை திருமந்திரம் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு அறிவுறுத்துகிறது. இப்படி தொடர்ந்து செல்லக்கூடிய மனித வாழ்வின் பயணத்தில் பல மனிதர்கள் போதைப் பொருள்களாலும் தீய எண்ணங்களாலும் சிந்தனைகளாலும் வறுமையாலும் தங்களுடைய வாழ்க்கையை அஸ்தமித்து விடுகின்றனர், மறைத்து விடுகின்றனர். குறுகிய காலத்திலே தங்களுடைய வாழ்வியலை இழந்து தங்கள் குடும்ப சார்ந்த வாழ்க்கையையும் நிர்கதியாக ஆக்கிவிட்டு சென்று விடுகின்ற குடும்பங்கள் ஏராளம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் மனிதனை பக்குவப்படுத்த செய்தியாக இந்த திருமந்திரம் அமைகிறது. பெற்றோர்களை எப்படி கவனிக்க வேண்டும், அன்பை எப்படி செலுத்த வேண்டும், அறிவில் எப்படி முன்னேற வேண்டும், கல்லுண்ணாமை எப்படி தடுக்க வேண்டும், பிறன் வழி நயவாமை எப்படி நம்மை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் போன்ற உயர்ந்த நன்னெறிகளை எல்லாம் இந்த திருமந்திரம் நமக்கு வழிகாட்டுகின்றது. இப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்வியல் சூழலை ஒரு பக்குவப்படுத்தும் நூலாக இருக்கக்கூடிய இந்த 3000 ஆண்டு கால நூலை இன்றைய கால சூழலுக்கு 21ஆம் நூற்றாண்டில் நம்முடைய மக்களுக்கு எடுத்து சொல்லுவதாக இந்த திருமந்திரம் அமைகின்றது. இந்த திருமந்திரம் ஆண்டுகள் பல கழிந்தாலும் பழமைக்கு பழமையாகவும் புதுமைக்கு புதுமையாகவும் திகழ்கின்றது இந்த திருமந்திரம். பல்வேறு துறை சார்ந்த ஆசிரியர்களால் இந்த திருமந்திர பட்டய வகுப்பு செம்மையாக நடத்தப்பட்டு இதில் கலந்து கொள்கின்றவர்களும் திருமந்திர பட்டயத்தில் பயில்கின்றவர்களும் தங்கள் வாழ்க்கையையும் தங்களுடைய குடும்பத்தையும் ஒரு நல்ல நெறிக்கு கொண்டு செல்வதாக இந்த பட்டயம்
நமக்கு அமைகின்றது. இந்த பட்டயத்தினுடைய ஒரு நுட்பமான செய்தி என்னவென்றால், இந்த தமிழ் மறையாகிய திருமந்திர மறை தமிழ்நாட்டு நூல், தமிழ் மொழியினுடைய நூல், 3000 ஆண்டுகள் காலம் கடந்த நூல். அப்படிப்பட்ட இந்த நூலை வெளி உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி மக்களினுடைய வாழ்வு ஆதாரங்களை நிலைத்த ஆதாரமாக ஆக்குவதற்கு இந்த பட்டயம் செயல்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் இந்த பட்டயத்தை பயில வேண்டும். மக்களுடைய வாழ்வியல் முறைகளை எல்லாம் வளம்படுத்த வேண்டும். இளைய சந்ததிகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்போம் என்றால் நாளைய சமுதாயம் மிக சிறந்த முறையில், மிக பொலிவான சூழலில் அமையும். அப்படிப்பட்ட இந்த பட்டயம் நாம் அனைவரும் கற்க வேண்டும். திருமந்திரத்தினுடைய சிறப்பு எத்தனையோ ஞானிகளும் சித்தர்களும் காலங்காலமாக பயின்று வந்திருக்கிறார்கள். அப்படி பயின்று வந்திருக்கக்கூடிய இந்த திருமந்திரத்தினுடைய நுட்பங்கள் சொல்லுவதற்கு ஏராளமாக இருந்தாலும், பட்டயம் என்ற ஒரு சூழலில் பல அறிஞர்களை தன்னகத்தே கொண்டு இந்த பட்டயத்தினுடைய நுட்பத்தையும் சிறப்பையும் திருமந்திரமும் வாழ்வியலும் என்ற இந்த பட்டயத்தின் மூலமாக நாம் பயன் பெறலாம்.